அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் சாஜிதா சைனப். என் தந்தையின் பெயர் சையத் அப்பாஸ். அளவற்ற அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். என்னுடைய தலைப்பு அண்டை வீட்டார். முதல்ல அண்டை வீட்டார்னா என்னன்னு தெரியுமா? நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் அண்டை வீட்டார்னு சொல்லுவாங்க. அண்டை வீட்டாருக்கு நம்ம கண்ணியமும் உதவியும் செய்ய வேண்டும். நம்முடைய வீட்டில் நல்ல சாப்பாடு செஞ்சால் அதை பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து சாப்பிடணும். ஆனால் இப்போ உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? 4 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடை சூடு பண்ணி கொடுக்கும். நவுது பில்லாஹி மின்ஹா. நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்தோம்னா அதை பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து சாப்பிடுதோம். ஆனால் இந்த காலத்தில் அப்படியா பண்ணுவாங்க? வாங்கிட்டு வரும் ஸ்நாக்ஸ் நம்மளுக்கே பற்ற மாட்டுக்கு, நம்ம எப்படி பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துருவோம்? அவங்க பட்னியாக இருந்து நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டோம்னா உண்மையான முஸ்லீமுக்கே அழகு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? லா யதுஹுலுல் ஜன்னத மல்லா யஹ்மலு ஜாரு பவாய்க. எவருடைய அண்டை வீட்டார் அவருடைய தொல்லையிலிருந்து பாதுகாப்பு பெறவில்லையோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் இப்புள்ள மக்களை பாருங்கள், வீட்டு சண்டை, தெரு சண்டை, தண்ணி சண்டை, இந்த சண்டை மட்டுமா நடக்கு? அவங்க முடி நம்ம கையிலையும் நம்ம முடி அவங்க கையிலையும் அந்த அளவுக்கு சண்டை போடுதோம். நைட்டு ஆனாலே தெருவில் உட்காந்து புறம் பேச ஆரம்பிச்சிருந்தோம். நவுது பில்லாஹி மின்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? பக்கத்து வீட்டிற்கு காற்று புகாத முறையில் உன் வீட்டு சுவரை எழுப்பாதே என்று சொன்னார்கள். ஆனால் இந்த காலத்தில் என்ன அப்படியா இருக்காங்க? 1 இன்ச்சு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு இடம் இருந்தாலும் அதை இழுத்து பிடிச்சி ஏங்குள்ளது தான் எனக்குள்ளது தான் சொல்லி அதை சண்டை போட்டு நமக்குள்ளதுன்னு சொல்லி வாங்கிக்கிடுதோம். நவுது பில்லாஹி மின்ஹா. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பக்கத்து வீட்டாருடன் இணைந்து வாழ்வோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.